லக்கி லேஸ் சாப்பிட்டியா? ஆப்பிள் பத்தியா அனா புட்டுக்கா கிடக்குது கீழே. பின்னாடியே பாத்தீங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். ஓகே மக்களே, நம்ம ஆக்சுவலி ரீச் ஆயாச்சு. ஸோ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து வந்திருக்கோம் மக்களே. இதான் மினி சுவிட்சர்லாந்து அப்படியே வந்து சொல்லுவாங்களா? ஆக்சுவலா எங்களுக்கு சுவிட்சர்லாந்து எப்படி இருக்குன்னு தெரியாதா? இவங்க மினி சுவிட்சர்லாந்து சொன்னோனே ஓகே சுவிட்சர்லாந்து இப்படி தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டோம். சென்னை கூட கம்பேர் பண்ணோம்னா அந்த தாம்பரம் ரோட்ல போகும்போது மலைமலையா தெரியும். பாருங்க மலை. ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா ரொம்ப சேஃப்டியா இருந்துச்சு. அதுதான் நம்ம டிராவலே வந்து பயப்படாத அளவுக்கு இருந்துச்சு. இவன் சொன்ன உடனே இவன் ஹனிமூன் போலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் சொல்லவே இல்ல. புரியுமா? நீ ஹனிமூன் என்ன சொன்ன? ஃபாரின் கண்ட்ரின்னு சொன்னா நான் ஃபாரின் கண்ட்ரி தான் சொன்னேன். மேரேஜ் அப்ப போது என்ன சொன்ன? ஃபாரின் கண்ட்ரி ஹனிமூன் கூட்டி போறோம். அது அப்ப தெரியாம சொன்னேன்டி. இப்போ வந்து நீ கேப்ப நான் எங்களுக்கு இதே ஃபாரின் தான் மக்களே. ஏன்னா நாங்க ரொம்ப தூரம் எல்லாம் வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் இவ்வளவு தூரம். என்ன சொல்ல, சென்னையில இருந்து அதே அதுக்கு அடுத்த ஆப்போசிட்ல அவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம். டோட்டலா வந்திருக்கோம். அண்ட் முக்கியமா ரொம்ப சேஃப்டியா இருக்கு. இதுக்கு நாங்க ஜாலி ஹாலிடேஸ்க்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் மக்களே. காஷ்மீர் மட்டும் இல்ல மக்களே, டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் எதுவா இருந்தாலும் ஜாலி ஹாலிடேஸ் ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல நமக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நாங்க சூஸ் பண்ண இந்த காஷ்மீர் பேக்கேஜ்க்குள்ள ஃபிளைட் டிக்கெட், நம்ம ஸ்டே பண்றதுக்கு ஹோட்டல், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், நம்மள கைட் பண்றதுக்கு ஒரு கைட் வித் கேப் எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஜாலி ஹாலிடேஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ் டீடைல்ஸ், அவங்களோட பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபேமிலி ட்ரிப்போ, ஹனிமூன் ட்ரிப்போ, சோலோ ட்ரிப்போ எதுவா இருந்தாலும் ஜாலி ஹாலிடேஸ்க்கு உடனடியாக கான்டாக்ட் பண்ணி உங்க டூர் பேக்கேஜஸை புக் பண்ணுங்க. ஏய் அருவே சாயா மாதிரி இருக்கியா நீ? குடம் பிடிக்கிற மாதிரி. வீட்ல கூட நான் பண்ண மாட்டேன். ஏய் பொறுவுண்ட நல்ல போஸ் கொடுக்குற நீ. தாண்டா ராமா, தாண்டா ராமா. சர்க்கலா இருப்போம் மக்களே. இப்ப ரொம்ப வலிக்கலா இருக்கும். அடி வாங்க போற இருடி. லக்கிக்கு Dress வாங்கிட்டு பேசுறேன். லக்கி இங்க பாரு, அம்மா கிட்ட மட்டும் வர மாட்டேன். அப்பா மட்டும் கொண்ட போட்டா மட்டும் போய் ஏறி நின்னுக்கிறேன். இந்த லக்கி ரொம்ப பண்றாங்க மக்களே. அடையாளம் தெரிஞ்சிருக்கு. உன்னை நம்பி வர முடியாது. ஏம்மா லக்கி லக்கி ஓ அட லக்கி லக்கி வந்தாலே அட லக்கி லக்கி பறக்குது பத்தியா மண்டை. லக்கி ஸ்மார்ட்டா நாங்க. அப்ப டெரரா இருப்போம் எப்பவுமே. லக்கில பாத்து ட்ரை பண்றாங்க மக்களே. ஏன் லக்கி ஊடம்மா பை லக்கி எப்படி நீ பண்ற? லக்கி மம்மி லக்கிங்க பாரு. அம்மா லக்கி நினைச்சிருக்கோம் இங்க. அம்மா காஷ்மீர் பட்டான் பகுத் அச்சாவா. லக்கி நீ பகுத் அச்சாவா? நிறைய மிக்சர் சாப்பிடுறீங்க மக்களே. நல்லா பாகிஸ்தான்ல இட்லி விக்கிற மாதிரி இருக்காங்கல்ல. சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம்க்கு வந்து ஒரு மெமரியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். லக்கிக்கு சைஸ் கிடைக்காதுல. கிடைக்கல பிளஸ் ட்ரெஸ்க்கும் இருந்துச்சு ஒரு லூசா. பட் வேணா லக்கிக்கு லக்கி எல்லாரும் போட்ட Dress லக்கிக்கு போட கூடாது அப்படின்னு. லக்கி சைடுல நக்கின்னு இருக்கு மக்களே. Dressலாம் நம்ம வந்து ரெண்டுக்கு தான் மக்கள் எடுத்துறோம். சோ இன்னும் நம்ம வந்து மினி சுவிட்சர்லாந்துல தான் இருக்கோம். சுவிட்சர்லாந்துல தான் இன்னைக்கு லஞ்சே சாப்பிட போறோம்னா பாத்தீங்களா. இங்க சாப்பிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த பிளேஸ்க்கு இப்ப போறோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். என்ன சொல்றதுன்னு தெரியலையேப்பா. எங்க வந்தாலும் எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதுலயே நான் இப்ப டயட்ல தான் இருக்கேன். நான் கம்மியா தான சொல்ல போறேன். நாங்க இப்ப மேகி தான் மக்களே சொல்லலாம்னு யோசிச்சிட்டு இருக்கோம். தெரியாத இடத்துல வேற ஏதாவது டிஷ் சொல்லி நம்ம கஷ்டப்பட வேணாம். தெரிஞ்ச டிஷ்ஷா சொல்லி சாப்பிட்டு தப்பிச்சுக்கலாம். மேகி சாப்பிட்டு அதுக்கப்புறம் போலாம். மேகி சாப்பிட்டீங்க? பிச்சா பண்ணவா அம்மா? பாரு லக்கி கஞ்சி வச்சு கொடுத்தா சாப்பிடுறது இல்ல அந்த அம்மா. மேகிலாம் குத்த வஸ்து. மேகி இப்ப வாயை இவ்வளவு நேரம் கஞ்சி வச்சுட்டு ஓபன் பண்ணவே இல்ல மக்களே வாய் அந்த லக்கி பட்டான். இப்ப மேகி வச்சோன்னு நக்கி பார்த்துட்டு பரவாயில்லையே. போதுண்டா ஒண்ணே ஒண்ணு. லக்கி மூசுண்டையா இருக்கிறது காரணமே நீங்க தான். யா லக்கி அது வச்சுக்கோ. அது நம்ம துணி தான். அது பிரச்சனை இல்ல. ஏம்மா மூசுண்டெல்லாம் சொல்லாதடி. பாருங்க மக்களே இப்ப டீ கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஒழுங்கா லக்கி எல்லாரும் சொல்லுங்க வணக்கம். எங்க வந்திருக்கீங்க பாப்பா? சுவிட்சர்லாந்து வந்திருக்கீங்களா? நம்ம சுவிட்சர்லாந்து இப்ப கிளம்புறோம் மக்களே. அடுத்து நம்ம கலிபோர்னியா போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து திருப்பி ஆர்ஸ்ல இறங்கி அப்படியே போறோம். ஆனா நம்ம வேற எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல மக்களே. லக்கி பேபியை வச்சுட்டு நம்ம இது பண்ண முடியாது. தனித்தனியாலாம் போறதுக்கு கிளியரா இருக்கு மக்களே. அதனால வேணா அவாய்ட் பண்ணிட்டு இப்ப வேற எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம். அடுத்த லொகேஷன் போலாம்னு சொல்லிட்டு வாங்க மக்களே நம்ம கிளம்பலாம்.
நம்ம கீழே வந்தாச்சு. ஜாலி டம் டம். வெற்றி பயணத்தை முடிச்சிருக்கோம். லக்கி பேபி கீழே வந்தோன்னா சரி அடுத்த இடத்துக்கு போறதுக்கு நான் ஸ்லீப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ஸ் ரைட் ரொம்ப ஈஸி மக்களே, செம்ம ஜாலி. பொரி உண்டை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அழுதிய. ஐயோ நான் டெய்லி ஹார்ஸ்ல தான் இருப்பேன். ஃபிளாஷ்பேக். மக்களே நமக்கு அனிமல்னாலே ஃபியர் மக்களே. ஓ ப்ரோ கடிக்காதுல கடி. ஏய் எட்டி ஓதிக்க நீ இப்படிலாம் பேசுறேன்னா பாத்து பாத்து. ஏய் பயப்படாதீ. ஓகே மக்களே ஃபைனலா நம்ம வந்துட்டு ஹார்ஸ் ஹார்ஸ் ரைட வந்து முடிச்சிட்டோம். சோ பின்னாடியே பாத்தீங்கன்னா செம்மையா இருந்திருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஹார்ஸ் ரைட் வந்து அவங்க வந்து ஒரு 6 to 7 பிளேசஸ் வச்சிருக்காங்க. நிறைய இடங்கள் சொல்லுவாங்க மக்களே. ஆனா நமக்கு வந்து எந்த இடம் வேணும்ன்றத நம்மளே பாத்துக்கணும். பே பண்ணனும். பிரைஸ் ஒன்னு இருக்கும். அந்த பிளேஸ்க்கு இந்த ஹார்ஸ் ரைட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்టిక్యులர் பிளேஸ் போணும்னா அதுக்கு நீங்க பே பண்ணிட்டு போகணும். பிரைஸ் வந்து நீங்க பார்கெயின் பண்ணனும். நாங்க एक्चुअली கொஞ்சம் நீங்க பேசுனீங்கன்னா அவங்க கம்மி பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல இப்ப துணி வாங்குறப்போ 100 ரூபாய் கேக்கலையே அந்த காஷ்மீர் லக்கி காஷ்மீர் லக்கி லக்கி அம்மா பேசப்ப ஊன்றிய உனக்கு வெச்ச நீ ஏன் பேச மாட்டற? நம்ம இங்க நிறைய வாட்டர் இருக்கு மக்களே. எல்லா வழியிலயும் தண்ணி மட்டும் கம்பல்சரி. தண்ணி மட்டும் போயிட்டே இருந்துட்டு இருக்கு மக்களே. லக்கிக்கு மூசுண்டவா பாருங்க மக்களே. லக்கி ஒரே ட்ரை. லக்கி எப்படிமா அந்த அம்மா கண்ணாடி அந்த அம்மா எங்கயா விட்டு வந்துருவாங்க. இப்ப ஏன் கண்ணாடி வந்து புடுங்கிறதுக்கு வந்துருவாங்க. வாங்க சொல்லிட்டு லக்கிக்கு எனக்கு மூசுண்டவாங்க வந்துருவாங்க. ஏய் எனக்கு எல்லாம் சொன்ன காது கேட்டீங்களா? நான் கேட்டேனாப்பா. எனக்கு பிஸ்கட் மட்டும் தான் நான் கேட்டேன். நானே எதுமே கேட்கல. நான் வெயிட் கேக்கலையா? போய் ஓரமா இல்ல மக்களே வரும்போது ஒரே போர் அடிக்குது. வாய் நமன்னு இருக்கு. சரி அதான் ஏதாவது 2 பிஸ்கட் புடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். கேட் ப்ரோ என்ன பா லேஸ் இல்ல லேஸ் டிக்கெட் சாப்பிடலாம். 2 this small to 10 rupees ticket 2. ரெண்டு வாங்குறேன். ஒன்னு தான ஒன்னு எனக்கு இன்னொன்னு. மக்களே நான் ஸ்நாக்ஸ்ல எதுவும் வாங்கல. என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படி பொண்ணு நான் கிடையாது. அம்மா எருமை. இவன் தான் ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு மனச மாத்துறான் மக்களே. அப்ப நான் தான வாங்குனானே. நீ ஏன் வாங்கி சாப்பிடுற? நீ சாப்பிடு. லக்கி லேஸ் சாப்பிட்டியா? யா லக்கி இப்படி பண்ணுவியா? மூசுண்ட எனக்கு பிடிச்சிருக்காம்மா. நான் சாப்பிடுறேன். லக்கிக்கு காலையில ரைஸ் குத்தோம் மகளே. ரைஸ் கஞ்சி சாப்பிடல. ராகி கஞ்சி சாப்பிடல. இப்போ மூசுண்டா சாப்பிடுறாங்க. ஆமா லக்கிக்கு ஏன்னா அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்க அம்மா வெளியே கிடக்குது கீழே மக்களே. ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா ஆப்பிள் வேலியா ஆப்பிள் கார்டன். ஆப்பிள் தோட்டம் தமிழ்லயே சொல்லுவாங்க. ஆப்பிள் ஜூஸ் செம்ம டேஸ்ட் மக்களே. செம்ம இனிப்பு. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. நம்ம ஊர்ல ஆப்பிளே நிறைய இருக்கும்ல. இந்த ஆப்பிள் அந்த ஆப்பிள் பக்கத்து வீட்டு ஆப்பிள் எதிர் வீட்டு ஆப்பிள். ஆப்பிள் இவ்வளோலாம் செமையா இருக்குல்ல. ட்ரீல எல்லாம் பார்த்ததே இல்ல மக்களே. நான் மரத்தோட ஆப்பிள பாத்துருவேனான்னு நினைச்சேன். கண்டிப்பா என்ன பாக்க செம்ம சூப்பரா இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங் மொமெண்ட்ஸா இருக்கு. லக்கி 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 டென்ஷன். லக்கி ஆக்சுவலி என்ன அக்கா அக்கான்றாங்க மக்களே. அவங்களுக்கு நான் பாக்க அக்கா மாதிரி இருக்கேன். ஆயா மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் எவ்வளவு சொல்லிட்டேன். அம்மா அக்கா கிடையாது. இல்லம்மா இல்ல அக்கா சொல்லுவாங்க அப்படின்னா கூட அக்கா வாய்மா. ஆமா மண்ட. இப்ப பாருங்க மக்களே அக்கா இருங்கக்கா வரேன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே மக்களே ஆப்பிள் கார்டன் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து எங்க போறோம்னு தெரியாது. மஜித் ப்ரோ கிட்ட கேட்கணும். நெக்ஸ்ட் வேர் ப்ரோ அவருக்கே தெரியாது. வாங்க அவரோட ரியாக்ஷனே. நிஜமா ஜாலி ஹாலிடேஸ் எங்களுக்கு பண்ண பெஸ்டஸ்ட் விஷயம் வந்து நம்ம மஜித் ப்ரோ தான். பண்ணு நம்ம பேசுறது அவருக்கு புரியாது. அவர் பேசுறது நமக்கு புரியாது. ஆனா பட் ஜாலியா இருக்கும். நம்ம ஏதோ ஒரு 4 இங்கிலீஷ் சேர்த்து வச்சு பேசுவோம். அவர் ஒரு 4 இங்கிலீஷ் சேர்த்து வச்சு பேசுவாரு. நமக்கு வந்து மஜித் ப்ரோ ஆப்பிள் வாங்கி கொடுத்தாங்க. இவ்ளோ ஆப்பிள் வந்து 40 rupees. 30 rupees தான? 30 rupees. ஆமா 1 kg ஆப்பிள் வந்து 30 rupees. இதுவே நம்ம ஊர்ல வாங்கியிருந்தா குறைஞ்சது 300 ரூபாய் வச்சிருக்கணும். 6 apple free, 5 apple free. ஆப்பிள் அவருக்கு வேற இதுல ஃப்ரீயா 2 ஆப்பிள் எடுத்துட்டு வந்தாரு. ஆக்சுவலி இது நம்ம இந்தாங்க நான் உங்களுக்கு ஃப்ரெண்டா வாங்கி தரேன் அப்படி சொல்லி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. 30 ரூபாய்க்கு கிடைச்சுன்னா நான்லாம் 3 வேளையும் ஆப்பிள் ஜூஸே குடிச்சு வாழ்வேனா பாத்துங்க. ஆமா மக்களே லக்கு போய் நம்ம ஆப்பிள் பை பண்ணுவோம். 100 உங்களுக்கு தெரியலையே வேணா வாங்கிட்டு உங்களுக்கு தெரியுமே அதிகமா சொல்லுவோம் காஸ்ட்லியானு. கண்டிப்பா ஆப்பிள் கார்டன் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மக்களே. நம்ம நீங்க காஷ்மீர் வரீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. நம்மளுக்குலாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ரோடு மேலே ஆப்பிள் கிடக்குது அப்படி சொல்லி வீட்டுல எல்லாம் செடி மாதிரி வளர்க்குறீங்க ஆப்பிள் அப்படின்ற மாதிரி தோணும். லக்கி பேபி ஒரே ஸ்லீப் மக்களே. இப்போ நாங்க இப்படி காமிச்சிருந்தோம் ஒரே ஸ்மைல் பண்றாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து வந்துட்டோம். எங்க நம்ம ஸ்டே பண்ண போறோமோ அந்த ஹோட்டலுக்கு நம்ம வந்து இப்ப வந்தாச்சு. உள்ள இப்ப நம்ம செக் இன் பண்ண போறோம். பண்ணிட்டு என்ன நடக்குது தெரியல மக்களே. அதை உங்களுக்கு காமிக்கிறோம்.
சும்மா இருக்கீங்களா? மக்கள் கிட்ட சொல்ல வேண்டிய கடமை எனக்கு தான் இருக்கு. எங்க இருக்கோன்ட்டு இப்ப நம்ம பஹல்காம்ல இருந்து ஸ்ரீநகர் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு அங்க இருந்துச்சு. ஆனா நம்ம அங்க பஹல்காம் ஏன் போனோம்? பஹல்காம் தான். பஹல்காம் ஏன் போனோம்னா அங்க நிறைய வாட்டர் இருக்கு, ஹிமாலயாஸ் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. மவுண்டன் இருந்துச்சு, நிறைய சுத்தி பாக்குற இடங்கள் இருந்துச்சு, பிளேசஸ் இருந்துச்சு. சோ அங்க வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சோ இப்ப நம்ம அங்க வந்து ஸ்ரீநகருக்குள்ள வந்திருந்திருக்கோம். சிட்டிக்குள்ள வந்துட்டோம். எஸ் மக்களே. சோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் 2 days வந்து ஸ்டே பண்ண போறோம். இங்க இருந்து தான் எல்லா இடத்துக்கும் சுத்தி பார்க்க போறோம். சோ இதையுமே ஆஃப் கோர்ஸ் நமக்கு வந்து ஜாலி வச்சிருக்கானா, ஜாலி ஹாலிடேஸ்ல இருந்து தான் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அம்மா எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றனோ அதெல்லாம் உங்க அப்பா கூட சேர்ந்து நீ பண்ற. ஏய் என்னெல்லாம் நீ சொல்லாத. டிவி யாரால பாக்குதுல கி உன்னால. ஹிந்தி சேனல் பாக்குறதுல என்னடி இப்ப என்ன மூசுண்ட யாரால சாப்பிடுது உன்னால. உன்னால மட்டும் தான். சமக்க வரும்போது கூட நல்ல உணவு தான் பண்ணா சாப்பிடுது யாரால உன்னால தான். ஆமா மக்களே. லக்கா இப்ப குப்பை தினியா மாறிச்சு மக்களே. இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து வாயில வச்சு. பேபிஸ் வச்சிருக்கவங்க வந்து தயவு செஞ்சு ஃபியர்லாம் பட வேண்டாம். கரெக்டா இருக்குமா, கம்ஃபர்டபிளா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எல்லாத்தையுமே இவங்களே பண்ணிடுறதுனால நமக்கு வேலை இருக்க வேலை கம்மி. ஆக்சுவலா நமக்கு இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சொல்றப்போ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீங்க உங்களுக்கு ஃபுட் ஆக்சுவலி லக்கி பேபிக்கு எப்படி நீங்க ஃபுட் பண்றீங்க அந்த தாட்லாம் இருக்கும். லக்கிக்கு நான் வந்து கஞ்சி பவுடர் அதெல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம். மேக்ஸிமம் லக்கி குடுக்கறதுக்கான ஃபுட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க வந்துட்டு கெட்டில்ல வச்சு குக் பண்ணி குடுக்கறது. அப்புறம் வேணுங்கிற டைம்ல லக்கிக்கு நான் ஃபீட் பண்ணிடுறது கார்லயே உட்காந்துட்டு. சோ பேபி வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரு தடைகள் கிடையாது மக்களே. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, லக்கி ஒரு படைக்கல்லப்பா. பேபி வந்து நமக்கு எப்பவுமே ஒரு இது தடை கிடையாது. சீரியஸா நம்ம கரெக்ட்டா நமக்கு சப்போர்ட் தான். என்னைக்குமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, குழந்தை இருக்கனால இத நான் ரொம்ப வரி பண்ண மக்கள். லக்கி வச்சு எப்படி ஹனிமூன் போறது அப்படி சொல்லிட்டு பார்த்தா லக்கி ஹனிமூன் இல்லடி எரும மாடிய மாத்த வாங்க. ஹனிமூன் தான், ஹனிமூன் பேக்கேஜ் தான். பன்னீர்ல ஏதோ பச்சை கலர், அப்புறம் தெரியலடா எனக்கு. அப்புறம் அது பருப்பு, ரைஸ் அண்ட் வாட் இஸ் இட் நம்ம டயட்டுக்காக சப்பாத்தி. நம்ம டயட்டுக்காகவா? இங்க எப்பவுமே நார்மலா கிடைக்கும். உடனே நம்ம டயட் ஆக்சுவலா இங்க வந்து சப்பாத்தி காண்டி சாம்பார் வச்சு சாப்பிடுவாங்க போல, டால் வச்சு சாப்பிடுவாங்க போல. மக்களே நாங்க ஏன் இப்ப கேமராவை இப்படி அரைமுடியா வச்சிருக்கோம் நீங்க நினைக்கலாம். ஏன்னா லக்கி பேபியை கேமரா காமிச்சு உட்கார வச்சுட்டா அவங்க மட்டும் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. நாங்க கடை எங்க டின்னர் முடிச்சிருவோம். எங்களும் நோட மாட்டாங்க, நாங்க சாப்பிடலாம். ஒன்லி சப்பாத்தி அண்ட் பன்னீர் மக்களே. ஒன்லி சப்பாத்தி அண்ட் பன்னீர் சைடுல சிக்கன் வச்சு உள்ள மக்களே. அது இடம் பார்த்துலாம் எடுத்து வச்ச மக்களே. நீங்க தப்பு மக்களே. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ஷவுட் அவுட் முகுந்தன் சுப்ரமணியம். சோ ஹாப்பி டு சி அக்கா அண்ணா லக்கி செல்லம். ட்ரிப் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, லவ் யூ so much அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ so much. அடுத்த ஷவுட் அவுட் சசி ராமநாராயணன். ரியலி ஹாப்பி ஃபார் யூ போத் அண்ணா அக்கா. வேற லெவல் vlog அண்ணா அக்கா. cutest couple and Lucky baby are so cute அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. Thank you செல்லகுட்டி. லாஸ்ட் ஷவுட் அவுட் ரோஷனாஸ் TTF ராயல் ஃபேமிலி. ஹாய் அக்கா, அன்எக்ஸ்பெக்டட் ஃபார் மீ. ஐ எம் ஃப்ரம் ஸ்விட்சர்லாந்து டு பிரியாக்கா. ஸ்விட்சர்லாந்துல எந்த இடத்துல இருக்கீங்க? எடிட் ஈக்குவல் டு அச்சோ பல்ப் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 பேருமே நமக்கு ரெகுலர் கமெண்டர்ஸ். தேங்க்யூ so much நமக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. அண்ட் பாஸ் கொஞ்ச நாளா நம்ம கரெக்டா வீடியோ போடல மக்களே. இனிமேல் ரெகுலரா உங்களுக்கு வீடியோ வரும்.